யாரை பார்த்தாலும் இந்த வைட்டமின் இ ஆயில், வைட்டமின் இ கேப்சியூல்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பண்ணணுமா வேணாமாங்கிற டிபேட்குள்ள நான் வரல. யாரு பண்ணலாம், யாரு பண்ண வேண்டாங்கிறத தான் நான் தெளிவா சொல்ல போறேன். உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கின் ரொம்ப ஆயிலியா இருக்கு, சீபம் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க வைட்டமின் இ எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா நம்மளோட ஸ்கின் கொடுக்குற ஆயில்ல வைட்டமின் இ நல்லாவே இருக்கு. அது போதும் நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்றதுக்கும் நரிஷ் பண்றதுக்கும். ஆனா உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரையா, டீஹைட்ரேட்டடா இருக்கு, ரொம்ப பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கு, ஆயில் ப்ரொடக்ஷனே தெரியல அப்படின்றவங்க வைட்டமின் இ யூஸ் பண்ணலாம். அதுலயும் நீங்க ஆல்ரெடி ஒரு ஸ்கின் கேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு நைட் கிரீம், டே கிரீம், சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதை திருப்பி கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா எதர் ஆல்பா டோகோஃபெராலா, காமா டோகோஃபெராலா, வைட்டமின் இ அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுல ஏதாவது ஒண்ணுத்துல வைட்டமின் இ இருக்குன்னா நீங்க திரும்ப இந்த ஆயில் எல்லாம் செப்பரேட்டா அப்ளை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இதெல்லாம் எதுவும் இல்லைங்க, நான் சும்மா அப்ப தோணும் போது போட்டுப்பேன்னா. நீங்க ட்ரை ஸ்கின் இருக்கு, உங்களுக்கு ரொம்ப ஸ்கின் டல்லா இருக்கு அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணா போதும். ஆயிலி ஸ்கின்னோ ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை.